டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஏகே இந்த ஜெயா டிவி டீம் எல்லாருக்குமே அவ்வளவு பெரிய சந்தோஷம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேடை பல சிங்கர்ஸை உருவாக்கி இருக்கு, இதுக்கப்புறமும் உருவாக்க போகுது. அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தேடி ஒரு முதல் படிக்கட்டா இன்னைக்கு இங்க பல கண்டஸ்டன்ஸ் இங்க கலர்ஃபுல்லா இருக்காங்க. என்ன ஏகே? கண்டிப்பா நிறைய பேர் வந்து மக்களுக்கு வந்து அந்த அழகான குரல் இருக்கும். அந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான பேர்ல ஒரு 22 மேஜிக்கல் வாய்ஸஸை கண்டுபிடிச்சு நம்ம டீம் இங்க நல்லபடியா ஆடிஷனை முடிச்சு 22 மேஜிக்கல் வாய்ஸ் இங்க இருக்காங்க. So yes மக்களே, welcome to Jaya Star Singer Season 3. இந்த 22 கண்டஸ்டன்ட்ஸ் தான் இந்த ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 3ல நம்ம கூட டிராவல் பண்ண போறாங்க. பயங்கர சந்தோஷமா வந்து இந்த சீசன் 3 ஜாலியா செலிப்ரேட் பண்ண போறோம். இப்போ நீங்க எல்லாம் வந்து உங்க இடத்துல போய் உட்காந்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ 22 மேஜிக்கல் வாய்ஸஸ் இங்க வந்தாச்சு, அவங்கள இன்ட்ரோ பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் ஏகே சொல்லுங்க. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லும். பொங்கல் அப்படின்னா உனக்கு என்ன ஞாபகம் வரும்? சக்கரை பொங்கல். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இப்போ பொங்கல் அப்படின்னா ரேக்லர் ரேஸ். அப்ப ரேக்லர் ரேஸ்னா என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? மாடு, கலர் கலரான கொம்பு. ரேக்லர் ரேஸ் அப்படின்னா உனக்கு மாடு ஞாபகம் வரும், வண்டி ஞாபகம் வரும், சக்கரம் ஞாபகம் வரும். ஆனா அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய அந்த அச்சாணி உனக்கு ஞாபகம் வருமா? எப்படிப்பட்ட குரலா ஒருத்தவங்களுக்கு இருந்தாலும் அவங்க பாடக்கூடிய அந்த பாடல் அந்த இசையோடு சேர்ந்து அப்படி நம்ம காதுக்கு விருந்தா அமையறதுக்கு முதுகெலும்பா இருக்கக்கூடிய கண்ணன் அண்ட் பேண்ட வெல்கம் பண்ற நேரம் இது. லெட்ஸ் வெல்கம் கண்ணன் அண்ட் பேண்ட். கண்ணன் சார், இந்த சீசன் 1ல சீசன் 2ல பல சிங்கர்ஸை இந்த மேடை உருவாக்கி இருக்கு. அதில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு. ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக 3rd சீசன் வரையும் எங்களை கூட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்டையர் குரூவுக்கும் நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்ட் பர்டிகுலர்லி டு மை மியூசிஷியன்ஸ். 3 சீசனாகவும் இதே மியூசிஷியன்ஸ் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ வெரி ஹாப்பி. அவ்வளோ ஒரு தத்ரூபமாக அந்த மியூசிக் நாங்கள் கேட்குறதுக்கு ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முதுகெலும்பாக நீங்கள் இருக்கீங்க இந்த ஷோக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கண்ணன் சார். இதுதான் வந்து இந்த செட்டுக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான பர்சனை வந்து நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். யாரு? அவர் வந்து நம்ம ஷோவோட ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜட்ஜ். ஏன் அப்படின்னா அவரை எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும். அவர் வந்து நம்ம செட்டோட ஒரு செல்ல குழந்தை அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவர் வந்து அப்பப்போ அண்டர்டேக்கரை வேற மாறிடுவார். கண்டுபிடிச்சிட்டீங்களா யாருன்னு? இந்த வாட்டி அவரோட என்ட்ரி வந்து நாங்க நார்மலாலாம் வைக்க முடியாது. நம்மளோட ஸ்பெஷல் ஜட்ஜ் அப்படிங்கறதால ஒரு சூப்பரான மாசான என்ட்ரி அவருக்கு. நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க.
வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இங்க இருக்கிறதுலயே நீங்க தான் வந்து சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ். சீனியர் மோஸ்ட்ன்றது வயசை அதிகப்படுத்தி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த சீசன் 1 and 2 அந்த டிராவல் எப்படி இருந்தது? ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? ஜெயா ஸ்டார் சிங்கர்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. சீசன் 1 வந்து இட் வாஸ் அ ஸ்டார்ட் ஃபார் எவ்ரி ஒன். சீசன் 2 கடலெல்லாம் தாண்டி நிறைய கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு நிறைய பேர் என் படத்துக்கே பாடியிருக்காங்க. அந்த பாட்டெலாம் வெளியே வரப்போகுது. சீசன் 1 அஜய் குலு ஜோசப் பாடியிருக்காரு. ஸோ அவர் வரப்போகுது. சீசன் 3யோட ஃபேமிலி, வி வெல்கம் யூ ஆல். வெரி வெரி ஹாப்பி டு பி வித் யூ ஆல். தேங்க்யூண்ணே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். நம்ம ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 3ல வந்துட்டு அடுத்ததான் நம்ம யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா, சொல்லுங்க கே, என்ன ரொம்ப வெக்கப்படுறீங்க? அவங்கள பத்தி சொல்லும்போது வெக்கமா இருந்தது எனக்கு. அதை எங்களால பார்க்கவே முடியல, அதனால சொல்லிருங்க. அவங்க வந்து ஒரு பாடகி, and அது மட்டும் இல்லாம ஒரு கம்போஸ் பண்ணவும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். வா, ஒரு ஃபீமேல் மியூசிக் டைரக்டர். ஆமா. ஸோ நமக்கு வந்து இங்கே ஜட்ஜஸ்ல வந்து ஏற்கனவே கம்போசர் இருக்காங்க இல்லையா, அது தரன் சார். ஸோ அவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இவங்க வந்திருக்கிறாங்க. லெட்ஸ் வெல்கம். உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததாலே. உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததாலே. தங்கம் உருகுதா, அங்கம் தரையுதா, வெட்கம் ஒளிருதா, முத்தம் தோடுறதா, சொக்கி தானே போகிறேனே நானா கொஞ்ச நாளா. உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததாலே. எதிராலையே அழகாளனே உன வந்து ஒரசாம ஒதுங்கி நடந்த எது மோதினா இடம் மாறுன தடுமாறி முழிச்சானா உனக்குள்ள கிடந்த கண் கட்டு வித்த காட்டி எனையப்போ கட்டி போட்டனா என்ன எழுதி நீட்ட அதில் வெட்கம் மட்டும் கிழிச்சு போட்ட. தேடி கட்டிக்க போற தாவி ஒட்டிக்க போற தாலி கட்டிக்க போற ஆவா மோதி முச்சிக்க போற பாதி பிச்சுக்க போற பாவி வச்சுக்க போற ஆவா. ஹே சண்டக்காரா குண்டு மொழியில ரெண்டு உயிரை தேடி பாயுது குத்து சண்டை இத்தோட நிப்பாட்டு போதும் முத்த சண்டை என்னோட நீ போட வேணும். தனிமை துரத்த அலையிற நானோ மனச திறந்து என்ன காப்பாத்து.
இருக்கீங்க? வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க? நியூ இயர்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு அவங்களுக்கு. நீங்க சொல்லுங்க. ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 2 ஃபைனல்ஸ்க்கு வந்திருந்தீங்க. இப்போ சீசன் 3ல வந்து ஜட்ஜா வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப புது ஜேர்னி இது எனக்கு. ஸோ ஐ எம் கிளாட் ஐ டுக் திஸ் டெசிஷன் அண்ட் ஐ எம் ஹியர். அண்ட் இவ்வளோ அழகான கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இங்கே. ஐ எம் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியரிங் யூ ஆல் சீரியஸ்லி. நானும் ரியாலிட்டி ஷோ கண்டஸ்டண்ட்டாக இருந்து தான் வந்திருக்கேன் 10 வருஷம் முன்னாடி. என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு மோர் தேன் 10 years. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். பிலீவ் இன் யோர் செல்ஃப். கீப் அட் இட். தேங்க்யூ ஸோ மச் ஜேஎஸ்எஸ் சீசன் 3யோட ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கு. ரொம்ப அழகா ஜட்ஜஸை நம்ம 2 ஜட்ஜஸை வெல்கம் பண்ணியாச்சு. பட் 3ஆவதா ஒரு சீட்டு போட்டிருக்காங்க. அடுத்ததா யார் வர போறாங்க ஜட்ஜா? உனக்கு ஏதாவது தெரியுமா? எஸ், எனக்கு தெரியும். அண்ட் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ரொம்ப போல்டான ஒரு பர்சன். இவங்க பாடின பாட்டு எல்லாமே நிறைய பேரோட ஃபேவரட் சாங்ஸ். இவங்க வாங்காத விருதுகளே கிடையாது. தமிழ் மட்டும் கிடையாது, நிறைய லாங்குவேஜஸில் இவங்க பாடியிருக்காங்க. இன்ஃபேக்ட் தெய்வம் தந்த பூவே அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் விருதும் வாங்கியிருக்காங்க. இப்போவே நீங்கள் எல்லாருமே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. லெட்ஸ் வெல்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஜெயா ஸ்டார் சிங்கர் ஃபேமிலியில நீங்க எங்களோட வந்து ஜாயின் ஆனதுக்கு. வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். ஸோ நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்காங்க. இவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம்? நானும் ஒரு டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருந்தவ தான், உங்களோட சைடில் நான் உட்காந்துட்டு இருந்தவ தான். இஃப் தெர் இஸ் ஒன் திங் தட் ஐ ஹவ் லேர்ன்ட், இங்கே வின் பண்ணுறது தோக்கிறது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் யுவர் கரியர். திஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டேஜில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஹவு யூ கேன் யூஸ் த கேமரா, இதெல்லாம் வந்து எனக்கே இன்னும் தெரில. ஐ ஹவ் மேட் திஸ் மை ஹேபிட். பட் தெர் இஸ் அ வே, தெர் ஆர் என்னை விட செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க ஸ்டேஜில். ஸோ உங்களுக்கு இருக்கிற அந்த டேலண்ட், உங்களுக்கு குரு கற்றுக் கொடுத்துருக்கிறது, நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஸ்டேஜை நீங்கள் வந்து யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் டு பிகம் அ பெட்டர் பர்ஃபார்மர். நம்ம எல்லாருக்கும் ஒரு மேஜிக் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நம்மளுக்கு என்ன வரணுமோ அது வரும், அது யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. அண்ட் ஹேவ் ஃபன். திஸ் பிளேஸ் இஸ் டு ஹேவ் ஃபன். ஓகே,
வெரி நைஸ். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 3ல நீங்கள் இங்கே எங்களோட இருக்கிறது. சந்தோஷத்தோட வந்து நீங்கள் உங்களோட அரியாசனத்தில் உட்காந்துக்கலாம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரோட லைஃப்லையுமே குரு அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அந்த வகையில் நம்மளுடைய சிங்கர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு பெஸ்ட்டாக பாட போகிறாங்க, இதுக்கு அடுத்தடுத்த ரவுண்ட்ஸில் பாட போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சூப்பரான கைடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டார்ஸ். இந்த சீசன் 3ல 2 பியூட்டிஃபுல்லான மென்டார்ஸ் வந்து நம்மளுடைய கண்டஸ்டன்ஸை ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம பியூட்டிஃபுல்லான மென்டார்ஸை வெல்கம் பண்ணுற நேரம் இது. லெட்ஸ் வெல்கம் பவானி அண்ட் அப்பர்ணா நாராயணன். ஸோ 2 அழகான மென்டார்ஸ் இந்த சீசன் 3ல நம்மளோட இருக்காங்க. ஸோ வந்திருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் உங்கள் பிள்ளைங்க மாதிரி நீங்கள் தான் ட்ரெயின் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த ஃபீல்? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பவானி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே பியூட்டிஃபுல்லான சிங்கர்ஸ், ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே அப்பர்ணா. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடுறாங்க. ஸோ ஐம் ஷோர் இந்த ஜேர்னியில் அவங்க மட்டும் இல்லை, நாங்களும் அவங்கள்ட்டே நிறையா கற்றுப்போன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். Thanks to Jaya TV for giving us this opportunity. Thank you. ஓகே, ஸோ இந்த ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 3ல ஜட்ஜஸும் வந்தாச்சு. ஆனால் இது வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரியிலே எப்போவுமே வந்து வெறும் ஜெயா ஸ்டார் சிங்கர்னு சொன்னதே இல்லை. அதுக்கு ரொம்ப அழகான ஒரு டேக்லைன் இருக்கும். இந்த வாட்டி நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டேக்லைன் யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா நம்மளோட சின்மயி மேம். நீங்கள் வேணால் அவங்க ஜட்ஜஸ் எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டேக்லைன் எங்களுக்கு. தரன், நீங்கள் ஒரு சூப்பராக தமிழில் ஒரு லைன் சொல்வீங்களா? எப்படி? செம்மையாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஓகே, ஸோ பயங்கரமாக கலந்துரையாடி கருத்தெல்லாம் பரிமாறி நாங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கிறது எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை முழக்கம். ஸோ இனிமே வந்து நம்ம ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 3யோட டேக்லைன் இனி எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை முழக்கம். நம்மளோட ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 1ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக பாடக்கூடிய ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம தரன் சாரோட கம்போசிங்கில் அவரோட மியூசிக்கில் வந்து பாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிது. அண்ட் அதே மாதிரி ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 2ல வந்துட்டு கோல்டன் ஷவர், அதாவது வந்து ஒரு லைஃப் ஸ்பேம், அதாவது வந்து இப்போ எலிமினேட் ஆக போகிறாங்கன்னா அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 2ல இருந்தது. இந்த ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 3ல அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆவல் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் நம்மளுடைய தரன் சார் கிட்ட இதை பற்றி கேட்டலாம். ஆக்சுவலாக நான் பேசலை, நான் காட்டிடுறேன். ஓகே, தரன் வந்து இந்த ரொம்ப ஒரு ஷைனியாக 2 கோப்பையை வந்து இங்கே மேடை மேலே இப்படி வச்சுருக்காரு. ஒரு வாரமும் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து ஒரு சீனியருக்கும் ஒரு ஜூனியருக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் ஒரு வாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கோப்பையை கொடுக்க போகிறோம். சூப்பரான ஸ்பெஷலான கெஸ்ட் இன்னைக்கு இந்த ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 3ல நம்மளோட ஜாயின் ஆக போறாங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பாடின பாடல் இந்தியாவில் மட்டும் இல்ல சர்வதேச லெவல்ல பேர் எடுத்து கான் கோல்டன் லைன் அவார்டெல்லாம் வாங்கி அவங்க குரல் எல்லாம் 8 திக்கும் ஒலிச்சிருக்கு. அவங்க எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பிரம்மாண்டமான சிங்கர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிரிச்ச முகமாக இருப்பாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இப்படி ஸ்டேஜில் வந்து அவங்க அப்படியே ஒரு ஆரம்பிச்சாங்கன்னா யாராலையும் வந்து சீட்டில் உட்கார முடியாது. அப்படி ரொம்ப ஆனால் அடக்கமாக ஜாலியாக மெதுவாக பேசுவாங்க. ஆனால் அவங்க பண்ணியிருக்கிற அந்த யூடியூப் வீடியோலையும் சரி, அவங்க அதில் மட்டும் கவுன் போட்டு வருவாங்க. செம்மையாக இருக்கும். இதுலேயே ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு. Ladies and gentlemen, please put your hands together and welcome one of the famous folk artists of this country, Chinna Ponnu Akka. ஊரு தரண்டு இருக்கு ஐயா, ஒற்றுமையா கூடி இருக்கு, இங்க ஒற்றுமையா கூடி இருக்கு. ஊரு தரண்டு இருக்கு, ஒற்றுமையா கூடி இருக்கு, இங்க ஒற்றுமையா கூடி இருக்கு. நாடு தரண்டு இருக்கு, என் கட்டண கட்டழகே. நாடு தரண்டு இருக்கு, என் கட்டண கட்டழகே. இந்த நாட்டுப்புற பாட்டை கேட்க பொட்டண பூவழகே. இந்த நாட்டுப்புற பாட்டை கேட்க பொட்டண பூவழகே. ஊரு தரண்டு இருக்கு,
எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அக்கா ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 1 தாண்டி சீசன் 2 தாண்டி இப்போ சீசன் 3க்கு வந்திருக்கிறோம் புது பொலிவோட. எப்படி இருக்கு நீங்க இங்க வந்தது? சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜெயா தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலி வந்து நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்து சின்மயி அவங்க தான் வந்து பயங்கரமாக எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் உங்களோட ஓப்பனிங்கே அவங்க தான் கொடுத்தாங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அது என் செல்லக்குட்டி. ஆக்சுவலி உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம். நான் ஒரு பாடகியாக இருந்தும் என்னோட கல்யாணத்தில் கச்சேரியெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணலை. ஆனால் என்னோட திருமணத்தில் ஸ்பெஷலாக என்னோட குடும்பத்தில் ஒருத்தங்களாம் வந்து எனக்காக சும்மா கொஞ்ச நாள் எனக்காக பாடிட்டு போங்கன்னு சொன்னவங்க, ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டவங்க சின்ன பொண்ணக்கா. எந்த விதமான ஒரு மானிட்டரி எதுவும் எதிர்பார்க்காம அன்புக்காக மட்டும் சும்மா எங்களோட ஒரு கும்பலோட எங்களோட குடும்பத்துக்காக வந்து பாடிட்டு போகிறாங்க. என் திருமணத்துக்கு காலையில் நான் அந்த ரிலீஜியஸ் செரமனிக்கு நான் இன்வைட் பண்ண ஒரே ஆள் அவங்க தான். தேங்க்யூ சின்ன பொண்ணாக்கா. ஆக்சுவலி அந்த சீட்டிங் வந்து உங்களுக்காகவே ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் பாட போகிறாங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, இன்னைக்கு தான் லான்ச் இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட். ஸோ அவங்களோட பாட்டை நீங்கள் அங்கே உட்காந்து ரசிக்கலாம். ஓகே. தேங்க்யூ. ஸோ எஸ் நம்மளோட ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 3ல எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த தை திருநாளில் பாட போகிறவங்க யாரு அப்படின்னா, இவங்க வந்து ஒரு விவசாயத்தோட பேக்ரவுண்ட் வந்தவங்க, விவசாய குடும்பத்தை சேர்ந்து வந்தவங்க. இப்போ நம்ம தை பேஸ் பண்ணி வர்றனால ஸோ இந்த விவசாயம் ரொம்பவே கனெக்ட் ஆகுது இல்லையா விஷாலி? கண்டிப்பா நிச்சயமா ஒரு அன்பான விவசாய குடும்பத்துல இருந்து 2 கண்டஸ்டன்ஸ் இங்க ரெடியா இருக்காங்க பாடுறதுக்காக. அவங்களை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் விஜய் பாஸ்கர் அண்ட் வெங்கடேஷன். வெங்கடேஷ், என்ன பண்றீங்க வெங்கடேஷ்? அடையார் மியூசிக் கவர்மெண்ட் மியூசிக் காலேஜில் எம்ஏ வோக்கல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ ஃபுல் டைம் மியூசிக்ல தான் இருக்கீங்க. எஸ். விஜய் பாஸ்கர், நான் ஸ்விக்கியில் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்ருக்கேன் சார். ஃபுட் டெலிவர் பண்ணுறேன். ஃபுட் டெலிவர் பண்ணுறேன். ஓகே, எனக்கு ஃப்ரீயான நேரத்தில் ட்ராக் ஏதாவது பாடுவேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பாட்டு பாட போறீங்க? மானுத்து
வெங்கடேஷ் அண்ட் விஜய் பாஸ்கர் ஒரு சூப்பரான ஃபோக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டுடலாம். ரெண்டு பேருமே செம்மையாக பாடினாங்க, நல்லா இருந்தது. ஏன்னா அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபிலிமில் எப்படி பார்த்தோமோ அது மாதிரி அவங்க ரெண்டு பேரோட குரலும், விஜயோட குரலும் வெங்கடேஷோட குரலும் ரொம்ப அழகாக இருக்குது. நல்லாவும் பாடினாங்க, என்ஜாய் பண்ணி. விஜய் வந்து நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் அவரோட பாட்டெலாம் கேட்டிருக்கேன். அவர் பாட்டுக்கு ஏதாவது ஒரு வரி எழுதுவார், அப்படியே பாடி விடுவார். நிறைய பார்த்துருக்கேன். நல்ல ஒரு தம்பி, நல்ல விவசாயத்தை பற்றி அவர் ஒரு வெறித்தனமான ஒரு மனிதர். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆடணும் போல இருந்தது. ஆனால் வந்து இங்கே மேடையை போட்டு வச்சா நான் எப்படி இறங்கி வர்றது? ஸோ எஸ், நம்மளோட ஜட்ஜஸ் கிட்ட மெயினாக கேட்டலாம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸ்டார்ட் வித் தரன் சார். விஜய் பாஸ்கர் அண்ட் வெங்கடேஷ், வெல்கம் டு ஜெயா ஸ்டார் சிங்கர்ஸ். தேங்க்யூ சார். ரொம்ப அழகாக பாடினீங்க. ரொம்ப உங்கள் வாய்ஸ் வந்து அம்மா சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த படம் தான் ஞாபகம் வந்தது. ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்ல வாய்ஸ், ரொம்ப அழகாக பாடினீங்க. உங்களோட சேர்ந்து ஆர்கெஸ்ட்ரா, எங்களோட என்ன சொல்கிறது, முத்துக்கள். சீசன் 1 சீசன் 2ல் வந்து நாங்கள் நிறைய விஷயம் உங்ககிட்ட கற்றுக்கிட்டோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகிறாங்க. ஸோ எஸ், அடுத்ததாக வந்து உங்களோட ஸ்வாகதா கிட்ட கேட்டுடலாம் எப்படி பண்ணாங்க. ரொம்ப அழகாக பாடினீங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப சூட்டபிளான ஒரு சாங் இது. வெங்கடேஷனோட வாய்ஸில் பயங்கர ஒரு ஏர்தி ஃபீல் ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னும் கூட ஓப்பன் பண்ணி பாடலாம். ரொம்ப ஏர்தி, ஒரு விவசாயி எப்படி கிராமத்தில் வேலை பார்க்கும்போது அவரோட ஃபீலில் பாடுவாரோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் கான்ஃபிடென்ட்டாக ஓப்பன் பண்ணி நல்லா கொடுத்து பாடணும். நீங்கள் சங்கதி கொஞ்சம் கிளாரிட்டி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். விஜய் பாஸ்கர் ரொம்ப நல்லா பாடுறீங்க. உங்களோட ஷோமேன்ஷிப்பு எல்லாமே பார்க்கறதுக்கு நல்ல பேக்கேஜாக ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு லக்கி ட்ரா. சின்மயி, நீங்கள் சொல்லுங்கள், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? வெங்கடேஷ், இன்னைக்கு வந்து நீங்கள் தான் வந்து இந்த மேடையிலேயே வந்து ஒரு ஓப்பனிங் பெர்ஃபார்மன்ஸ். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி உங்களோட குரலில் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு மண் வாசனை இருக்குது. ரொம்ப அழகாக பாடுனீங்க. அண்ட் விஜய் பாஸ்கர் அவர்களே, நீங்கள் வந்து ஆல்ரெடி பயங்கர யூடியூப் ஸ்டார்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். தயவு செய்து நம்ம அடுத்த வாட்டி ஒரு கொலாபரேஷன் பண்ணலாம். உங்களுக்கு நேச்சுரலாகவே உங்களுக்கு ஒரு டேலண்ட்டும் இருக்குது. உங்களோட ரா மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா பாடுறீங்க, சுத்தமாக பாடுறீங்க. நல்ல எனர்ஜி இருக்குது. நல்லா இருந்தது. உங்கள் ரெண்டு பேருமே ஸ்டேஜில் பார்க்கும்போது நல்லா சிரிச்ச முகமாக பாடினீங்க, பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த பாடல். ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு நாட்டுப்புற அப்படியே ஒரு ஃபீல் கொடுத்துட்டு போனாங்க லாஸ்ட் கண்டஸ்டன்ஸ் ரெண்டு பேரும். ஸோ அடுத்ததாக வந்து பாட போகிறவங்க யார் அப்படின்னா, வந்து ஒரு கியூட் தேவதைகள் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்டவங்க, எஸ், லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீஜா அண்ட் அக்ஷனா. ஓகே, என்ன பண்ணுறீங்க அக்ஷனா அண்ட் ஸ்ரீஜா ரெண்டு பேரும்? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட். ஓகே, இன்னைக்கு என்ன சாங் பாட போறீங்க? அத்திரி பத்திரி. ஓகே, நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே. அத்திரி பத்திரி சாலு நா கத்திரி கத்திரி கோலு எந்திரி எந்திரி வாலு நா முந்திரி சாலு தில்லாலங்கடி அடி தில்லாலங்கடி ஹே தில்லாலங்கடி அடி தில்லாலங்கடி ஹே. சுற்றும் பூமி சுற்றும் மத சக்கரம் தீர்ந்து விடாதே, பட்டம் பறக்கும் கயிறு ஒரு வானவில் ஆகி விடாதே. சட்டை பையில் உலகம் கை கொட்டாயில் வானம் கட்டளில் தான் கேட்கும் தென்னை மரமே உடம்பில் வளையல்கள் ஏனோ திருமணம் உனக்கு தானோ. அத்திரி பத்திரி அத்திரி பத்திரி ஹே அத்திரி பத்திரி அடி அத்திரி பத்திரி ஹே. திரி திரி பொம்மக்காரி நா தில்லாலங்கடி முல்ல சீதார
ஆசைகள் அதுல ஒளிச்சிருக்கேன் அலை அலையா இருப்பின் கால் மேலே நான் நீரின் கால் கீழே என் காதல் மேலா கீழா எவர் சொல்வார் இங்கே சுற்றும் பூமி சுற்றும் அது சக்கரை தேய்ந்து விடாதே பட்டம் பறக்கும் கயிறு ஒரு வானவிலாகி விடாதே அத்திரி பத்திரி அத்திரி பத்திரி ஹே அத்திரி பத்திரி அடி அத்திரி பத்திரி காலை 4 மணிக்கு படுப்பா உடனே 5 மணிக்கு முழிப்பா அடடா 6 தடவை குளிப்பா 7-8 பெறுவா அக்கா புருஷன் புருஷன் சக்காலத்தி நானும் இருக்கேன் சக்கா மட்டும் நீயும் துவப்ப கோவமேனும் பாவம்தான் ஓ மாமா பால் வாங்கி கொடுப்பா பகலிரவே பார்க்காம பக்கத்தில் இருப்பா சுற்றும் பூமி சுற்றும் அது சக்கரம் தீர்ந்து விடாதே பட்டம் பறக்கும் கயிறு ஒரு வானவிலாகி விடாதே தில்லாலங்கடி அடி தில்லாலங்கடி ஹே தில்லாலங்கடி அடி தில்லாலங்கடி சுற்றும் பூமி சுற்றும் அது சக்கரம் தீர்ந்து விடாதே பட்டம் பறக்கும் கயிறு ஒரு வானவிலாகி விடாதே சட்டை பயல் உலகம் கைக்குட்டை வானம் கட்டளை தனம் கேட்கும் என் தென்னை மரமே உடம்பில் வளையல்கள் ஏனோ திருமணம் உனக்கு தானோ அத்திரி பத்திரி அத்திரி பத்திரி ஹே அத்திரி பத்திரி அடி அத்திரி பத்திரி ஹே திரி திரி பொம்மக்காரி நான் தில்லாலங்கடி முல்ல சேதாரத்தை பார்த்தா அது தங்க தீவு இல்ல தில்லாலங்கடி ஆஹா தில்லாலங்கடி தில்லாலங்கடி அக்ஷனா அண்ட் ஸ்ரீஜா ஸோ பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நர்வஸாக இருந்துச்சா பாடும்போது லைட்டா லைட்டா உங்களுக்கு ஆ லைட்டா லைட்டாக இருந்துச்சா இன்னும் கையெல்லாம் சில்லுன்னு இருக்கே ஏன் இன்னும் பயமாக தான் இருக்கா இந்த 3 ஜட்ஜஸில் யாரை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கு என்னது சொல்லுங்க ஏதாவது சின்ன பாப்பா நீங்க என்னை பார்த்து ஏன் பயப்படுறீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் கத்துக்கலான்னு இருக்கேன். சொல்லுங்களேன். ஏன் சொல்லுங்க இல்ல நீங்க என்ன சொன்னாலும் திட்டலாம் மாட்டேங்குது. சொல்லுங்க சொல்லுங்க please. ஏன் கொஞ்சம் டெரரா இருக்கிறாங்க கொஞ்சம் டெரரா இருக்கா? இது என்ன விடுது? கொஞ்சம் பயங்கரமா இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஜாலியா இருக்கு. அப்புறம் இந்த அப்படியே டெரரையை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதான் நல்லா. அப்போ ஸ்வாகதா அக்கா வந்து ஷீ வில் பி த நைஸ் ஜட்ஜ், ஐ வில் பி த டெரர் ஜட்ஜ், ஹீ வில் பி த சைலண்ட் ஜட்ஜ். எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ ஐ லவ் யூ, பட் நான் கொஞ்சம் டெரர் தான். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப சூட்டபிளான பாட்டாக இருக்கும் உங்களுக்கு 2 பேருக்குமே. ஸோ அக்ஷனா நான் ரொம்ப 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 ரசித்தேம்மா. நீங்கள் ரொம்ப க்யூட்டாக பாட்டீங்க. நீங்கள் அந்த சங்கதியெல்லாம் போடுறதுக்கு எடுக்கிற எஃபர்ட் வந்து கமெண்டபிள். இந்த வயசுல எல்லாம் நான்லாம் ஒன்றுமே பண்ணல, வெட்டியாக இருந்தேன். ஸோ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு அந்த சங்கதியை புரிஞ்சுக்கிட்டு அதோட அந்த டைனமிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு பாடினதுக்கு ஐ எம் ஸோ சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஷாக்ட். தைரியமாக பாடினாங்கன்னா யூ கேன் ரூல் த ஸ்டேஜ். அது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே மேம். கம்மிங் டு ஸ்ரீஜா, ரொம்ப அழகான குரல். எனக்கு உங்களை மாதிரி அந்த ரவுண்டான ஹஸ்கி வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் டோன். ஸோ வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அகேன். தேங்க்யூ. ஓகே, சூப்பர். நம்ம தரன் சார் கிட்ட கேட்டுடலாமா? தரன் சார், நான் டெரர்லாம் இல்லைல்ல.
அவங்க தான் தரன் சாரை கேட்கலாம்னா உடனே எஸ்ன்ட்டாங்களே, அடுத்தது தான் என்ன ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ அக்ஷனா ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸ்வாகதா, ஆக்சுவலாக உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப ஒரிஜினலாக இருந்தது. அந்த சாங்கில் இருந்த ஒரு வாய்ஸ் கேட்ட மாதிரியே இருந்தது. தேங்க்யூ சார். சச் பியூட்டிஃபுல் சாங் கார்த்திக் ராஜா சார் மியூசிக்கில். நிறைய ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு சாங்லாம் வந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாங் எடுத்திருக்கீங்க. தேங்க்ஸ் டு த மென்டார்ஸ் டு டேக் திஸ் சாங். நெக்ஸ்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே நீங்கள் இன்னும் பயங்கர எனர்ஜெட்டிக்காக பாடணுன்னு ஆசைப்பட்றேன். ஓகே? ஓகே சார், தேங்க்யூ. நல்லா பாடினீங்க, ரொம்ப நல்லா பாடினீங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அழகாக சப்போர்ட் பண்ணி ரொம்ப அழகாக பாடினீங்க. கண்டினியூ த சேம் ஒர்க். இன்னும் கூட உங்களால் நல்லா பாட முடியும் அப்படின்ற ஒரு இது எனக்குள்ளே தோணிகிட்டு இருக்கு. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ தரன். சின்மை, நீங்கள் சொல்லுங்கள், அக்ஷனாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? முதல்ல அக்ஷனா அண்ட் ஸ்ரீஜா, நான் எப்படி வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கிறது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். மாட்டினீங்களா? அக்ஷனா, இப்போ நீங்கள் தான் சின்மை, சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆரம்பிங்க. தெரியாது மேம். டெரர்னு மட்டும் சொல்ல தெரியுதுல்ல? ஓகே பாப்பா, ஜோக்ஸ் அப்பார்ட், சும்மா விளையாட்டு கொடுங்க. நீங்கள் தான் சின்மை, சொல்லுங்கள். இப்போ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்களா இருந்தா? நல்லா பாடுவீங்க. ஆஹா, நைஸ். இது ரொம்ப பிடிச்சிருக்கே. ஸ்ரீஜா, யூ அண்ட் மீ, வாட் வுட் யூ டாக் அபவுட் யுவர் செல்ஃப்? ரொம்ப நல்ல சாய்ஸ், சாங் சாய்ஸ் உங்களுக்கு. நல்ல வாய்ஸ் ரெண்டு பேருக்கும். முடிஞ்சிருச்சே, நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். ஆக்சுவலி நான் அந்த எக்ஸாக்ட்லி 2 லைன் தான் நானும் சொல்லணும்னு நினச்சேன். சூப்பர்ப் சாங் செலெக்ஷன். நிஜமாவே உங்கள் 2 பேருக்கும் ஒரு கரெக்டான ஒரு பாடல். ஏன்னா உங்களுக்கு அந்த எடுத்த ரேஞ்சும் சரி, உங்களுக்கு அந்த பாடல் தேர்ந்தெடுத்ததும் சரி, சரியான உங்களோட 2 பேரோட குரலுக்கும் பக்காவாக செட்டான மாதிரி ஒரு சாங் செலக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். தேங்க்யூ மேம். ஓகே, ஸோ உங்கள் 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நம்மளுடைய ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க. அடுத்ததான் நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டுடலாம். சின்ன பொண்ணு அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு அது சொல்ல வேணாம், அவங்க அழகாக சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லா பாடினாங்க. டெரர் பாப்பா தான் கொஞ்சம் பயந்து பாடினா. ஆமாம், கொஞ்சம் பயந்து இருந்தது. அவங்க வந்து சூப்பராக பாடினீங்க. 2 பேருமே நல்லா பாடினாங்க. அம்மா வந்திருக்காங்க தானே இங்கே வந்து இந்த கிராப்பு மண்டை ஆட்டும் போதே நான் பார்த்தேன். நான் தேங்க்யூக்கா. அடுத்ததான் இந்த ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 3ல இங்க வந்து பாட போற கண்டெஸ்டன்ட்ஸ் மேகா அண்ட் அம்பாடி கிருஷ்ணன். மேகா அண்ட் அம்பாடி கிருஷ்ணன், நீங்க என்ன பண்றீங்க? நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 7th ஸ்டாண்டர்ட். நான் ஃபிசியோதெரபி படிச்சுட்டு இருக்கேன். ஃபிசியோதெரபிஸ்டா? சரி, நீங்கள் தானே அந்த கேரளாலேருந்து வந்த கண்டஸ்டன்ட். எந்த ஊர்லேருந்து வரீங்க? கேரளா. திருச்சூர். தமிழ் புரியுமா? சரி, ஃபோன் பண்ணி இங்கே டீம்கிட்ட நீங்கள் தான் கேட்டிங்களா எப்போ ஆடிஷன்? போட்டு டார்ச்சர் பண்ணதில் ஒருத்தர் வேலையை விட்டு போயிட்டாராங்க. சரி, ஓகே, என்ன சாங் பாட போறீங்க 2 பேரும் சேர்ந்து? மதுரைக்கு போகாதடி. மதுரைக்கு போகாதடி. ஓகே. தஞ்சாவூர் போகாதடி, தல ஆட்டாமதும் மதிக்கும். தூத்துக்குடி போனால் சில கப்பல் கரை தட்டும், கொடைக்கானால் போனாங்க மேகம் முன்ன சுத்தும். அசருது ஊர் மொத்தமா, அது என்ன உன் குத்தமா. அசருது ஊர் மொத்தமா, அது என்ன உன் குத்தமா. தனியாக மெத்தையில் தூங்காது அக்கா மகன் வாராண்டி அழைச்சு போக. மதுரைக்கு போகாதடி, அங்க மல்லிப்பூ கண்டு வைக்கும். சித்திரனா கார்த்திகனா
மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ணு வைக்கும். மதுரைக்கு போக மாட்டேன் மல்லிப்பூ உன் கையில. தஞ்சாவூர் போகாதடி தல ஆட்டாம பொம்மை நிற்கும். எங்க போக மாட்டேன் உன் முன்னால தான் நிப்பேன். முன்னால் வந்து நின்னு என் கண்ணால் சொக்க வைப்பேன். அசருது அசருது ஊர் மொத்தமா அதிக உன் குத்தமா. ஆஹா அசருது அசருது ஊர் மொத்தமா அதிக உன் குத்தமா. அசருது அசருது ஊர் மொத்தமா அதிக உன் குத்தமா. அசருது அசருது ஊர் மொத்தமா ரசகுல்லா இல்லை உங்களுக்கு ரசகுல்லான்னு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த ரசகுல்லா மாதிரி ஸ்வீட்டான உங்கள் வாய்ஸில் ஸ்வீட்டாக நிறைய விஷயங்கள் அப்படியே சிலிர்க்கு போக வச்சிட்டீங்க எல்லாரையும். ஓகே, என்ன தோணுது? നന്നായി തോന്നുന്നു ஆ നന്നായി തോന്നുന്നു. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். சின்மயி நீங்க சொல்லுங்க. பாப்பா நீங்கள் வந்து பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படி மலர்ந்த முகமாக சிரிச்சுக்கிட்டே பாடினீங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது உங்களை வந்து நீங்கள் பாடுறது பார்க்கும்போது. நல்ல குரல். பாடும்போது சில இடத்துல வந்து கொஞ்சம் சில சங்கதிகள் பெட்டராக பாடிக்கலாமோ தோணுச்சு. பட் இன்னைக்கு ஆஸ் அ செட் ஃபஸ்ட்டு டே பர்ஃபார்மன்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பலாம் அதில் எப்படி உன்னிப்பாலாம் கவனிச்சு பெரிய கிரிட்டிசிசம்லாம் கிடையாது. பட் நல்லா பாடுறீங்க. இன்னும் ஐம் ஷுர் யூ கேன் டூ பெட்டர் தென் திஸ். சரியா? சூப்பராக இருந்துச்சு. ചേട്ടായിക്ക് നന്നായെന്ന് തോന്നുന്നില്ലേ? കുഴപ്പമില്ല. മലയാളീസ് എല്ലാവർക്കും കുഴപ്പമില്ല மட்டும்தான். எதான் பாடினாலும் குழப்பமில்ல. பட் சூப்பர். எனக்கு நீங்கள் பாடினது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் தி அப்கமிங் ரவுண்ட்ஸ். இப்படி பண்ணீங்க அப்படின்றத தரன் சாதிக்கலாம். சார், இந்த பஞ்சு மிட்டாய் சொக்கா போட்டவரும் அந்த ரசகுல்லாவும் எப்படி பாடினாங்க அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். பஞ்சு மிட்டாய் ரொம்ப சாஃப்டாக இருக்காரு. ரொம்ப அழகாக பாடினீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷோவில் ஒரு நல்ல ஒரு சிங்கராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு கேப்பபிலிட்டி எல்லாமே இருக்குது. நீங்கள் பாடுறதுலேயே தெரியுது. ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ. சின்மயி இந்த ஷோ ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தாங்க, இந்த ஸ்டேஜில் ஏறினோடனே ஒரு பெர்ஃபார்மராக எப்படி வந்து பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஆல் தி பெஸ்ட் யூ. ஸ்வாகதா, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஷோமேன்ஷிப்கான எல்லா தகுதியுமே உங்கள் ரெண்டு பேருக்குமே இருக்குது. யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட், விச் இஸ் அமேசிங். சூப்பர். ரொம்ப அழகாக பாடினீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செமையான கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க ரெண்டு பேரும். அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 3யோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்ப ரொம்ப சூப்பராக நிறைய சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருந்தோம். நம்ம ஜட்ஜஸ்லாம் ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்டும் ஒரு சூப்பரான சாங் பாடி எல்லாரும் டான்ஸ் பண்ண வச்சுருக்கீங்க. சின்ன பொண்ணாக்கா, இப்போ நீங்கள் எங்களோட இந்த ஸ்டேஜ் வந்து ஜாயின் பண்ணணும். ப்ளீஸ் வாங்க. சின்ன பொண்ணாக்கா, தேங்க்யூ ஸோ மச் எங்களோட நிகழ்ச்சி. அம்மா அம்மா ரொம்ப நன்றிமா ஷோக்கு வந்ததுக்கு. பயங்கரமா வந்து அந்த என்ன சொல்றது, பொங்கல்ல வந்து அந்த பொங்கி வெளியிற பானை பார்க்க போது நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வர்ற மாதிரி நீங்க இந்த ஷோக்கு வந்தோடனே எல்லாருக்கும் அப்படி ஒரு புத்துணர்ச்சி வந்துருச்சுமா. ரொம்ப நன்றி. ஜெயா தொலைக்காட்சிக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் மீண்டும் பொங்கல் 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 பொங்கல். இந்த ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 3ல அடுத்ததா இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற கண்டெஸ்டன்ட்ஸ் மைதிலி அண்ட் மிருனாலினி. மைதிலி அண்ட் மிருனாலினி, என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன சாங் பாட போறீங்க? சாய் சாய். கையளவு நெஞ்சத்துல கடலளவு ஆசை மச்சான், அளவு ஏதும் இல்ல
வானளவு விட்டதுல வரப்பளவு தூரம் மச்சான் அளவு தேவையில்ல அதுதான் பாசம் மச்சான் நாம வேண்டி கொண்டாலும் வேண்டா விட்டாலும் சாமி கேட்கும் மச்சான் சொய் 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 தானே ரத்தானே தானே ரத்தானே தானே ரத்தானா நா 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 தானே ரத்தானே தானே ரத்தானே தானே ரத்தானா நா 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 ஏடளவு எண்ணத்துல எழுத்தளவு சிக்கல் மச்சான் அளவு கோலையில அதுதான் ஒரு மச்சான் நாம 4 பேருக்கு நன்மை செஞ்சாலே அதுவே போதும் மச்சான் நாடளவு கஷ்டத்துல நகத்தளவு இஷ்டம் மச்சான் அளவு கோலையில அதுதான் நேசம் மச்சான் நாம மாண்டு போனாலும் தூக்கி தீவைக்க உறவு வேணும் மச்சான் சொய் 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 கையளவு நெஞ்சத்துல கடலளவு ஆசை மச்சான் அளவு ஏதுமில்ல அதுதான் காசை மச்சான் நாம மானோம் எல்லாமே கையில் சேர்த்தால் கவலை ஏது மச்சான் சொய் 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 மைதிலி அண்ட் மினாலினி. மைதிலி, இந்த சின்ன உடம்புக்குள்ள இருந்து இவ்வளோ பெரிய வாய்ஸா? சூப்பரான ஒரு சாங் செலக்ட் பண்ணி பாடியிருக்கீங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். டர்ன். வாட் இஸ் திஸ்? நீ வரும்போது தேனாம்பேட்டை சிக்னல் நினைச்சாங்க, பாதி வண்டி டிராஃபிக். யூ டர்ன். காமெடி. மைதிலி அண்ட் மினாலியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம வந்து ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். சின்மயி, நீங்க சொல்லுங்க. ஆல்ரைட் மைதிலி, ஹாய் மேம். நீங்கள் என்ன வேற லெவல் ஒரு ஒரு மனோதைரியத்தோட பாடுறீங்க, பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. பா, வேற லெவல். குரல் வளமும் ரொம்ப நல்லா இருக்கு, இனிமையாகவும் இருக்கு, நல்லா கணீர்னும் கேட்குது. உங்களோட சங்கதியும் இடத்துல விழுந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா பாடினீங்க இன்னைக்கு. வெல் டன். மினாலினி, ஐ திங்க் இன்னைக்கு வந்து உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் வந்து சாஃப்டராக இருந்தது. ஐட் லைக் டு லிசன் டு யூ இன் அ டிஃப்ரெண்ட் சாங் டு see how you project, but despite that I really think that you sang really well. Thank you, ma'am. அண்ட் அண்ணா, 2 பேருமே ரொம்ப ரொம்ப அழகாக பாடினீங்க. உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பாடினீங்க. பாடுறதுக்கு முன்னாடியே ஆட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ கங்க்ராட்ஸ் டு தேட். ஸோ இது த்ரூ அவுட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். மற்றபடி சிங்கிங் பற்றி எதுவுமே இன்றைக்கி பெருசாக கமெண்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் நல்லா தான் பாடியிருக்கீங்க. போக போக அது இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். ஸ்வாகதா, நீங்க சொல்லுங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் 2 பேருமே ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. மைதிலி, யூ sang வெரி வெல். திஸ் இஸ் யோர் சாங். ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க. நிறையா குறைகள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன சங்கத்தி பிழை தான், அது சரி பண்ணிக்கலாம். மற்றபடி யூ sang வெரி வெல். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் அந்த டான்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், யூ யூஸ் த ஸ்டேஜ் ஸோ வெல். ரொம்ப அழகாக பண்ணீங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் லூஸ் ஆகுங்களே, என்ன போகல, இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்கோம்ல? இல்லை, என்ன பார்த்தா மட்டும் டெரராக இருக்குன்னு இல்லை. வாழ்த்துக்கள். இந்த அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் இடத்துல போய் உட்காந்துக்கலாம். பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் வாங்க போகிறா, அந்த கப்பை யார் வாங்க போகிறா அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் 8 கண்டஸ்டன்ஸ் பாடி முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்து இந்த ரோலிங் கப் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அந்த கப்பை கொடுக்கறதுக்காக ஐ ரெக்வெஸ்ட் ஜட்ஜஸ் எல்லாரும் ஸ்டேஜ் வாங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ண கண்டஸ்டன்ஸ்லாம் நம்ம முன்னாடி இருக்காங்க. இவங்களில் யார் வந்து அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்ட் வாங்க போகிறாங்க, யார் அந்த ரோலிங் கப்பை வந்து இன்னைக்கு வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஜட்ஜஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. சின்மயி. ஜூனியர்ஸ், மைதிலி இஸ் த winner.
சீனியர்ஸ்க்கு இந்த வாட்டி அம்பாட்டி. இன்னைக்கு வந்து 4 சீனியர் 4 ஜூனியர்ஸ் செமையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் அடுத்த வாரம் இதை விட செமையா சூப்பரா வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்க போகுது. ஸோ மறக்காம அதையெல்லாம் பாருங்க. Until then, it's bye from AK and Vaishali and entire JSS3 team. Jaya Star Singer Season 3 இனி 8 திக்கு மொழிக்கும் எங்கள் இசை முழக்கம். வணக்கம் ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஜெயா டிவி வியூவர்ஸ், ஹாப்பி பொங்கல். எல்லாம் இந்த வருஷம் சந்தோஷமாக கொண்டாடுங்க. See you. ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காணிதலகால புரியாம பார்த்தேனே உன நானும் தயங்காம காத்தோடு காத்தாக கை கோர்த்து நடந்தேனே விலகாம. யாரோ யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி உன் திமிருக்கு அரசன் யாரோ யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி உன் திமிருக்கு அரசன். ஜீடு பழகி மஞ்சச்சவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. மறக்குமா மாம எண்ணோ மயக்குதே பஞ்சவர்ணோ மடியிலே ஊஞ்சல் போடுமானேவா.